ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சவுத் குயின் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி, அரபிக் பிரியாணி பார்க்க போகிறோம். இது வந்து மண்டி பிரியாணின்னு சொல்லுவாங்க, அதுதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், ஒரு 2-3 பட்டை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்டார் எடுத்திருக்கேன். இது ஜாதி பத்திரி ஒரு 3-4 பீஸ் வர மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு 10 லவங்கம், 5 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை அரைக்க போகிறோம். இதுதான் முக்கியமான இன்க்ரீடியன்ட். ரோஸ்ட் பண்ணி உங்களுக்கு பவுடர் ஆக்கி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுப்பை நான் ஆன் பண்ணி வச்சிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஒரு சிம்லேயே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த பிரியாணிக்கு தக்காளி கிடையாது, புதினா ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு மாதிரி ப்ளைன் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அரேபியா அவங்கெல்லாம் சிக்கனை ரைஸில் ஆட் பண்ணாமல் அதை தனியாக ஃப்ரை பண்ணி இந்த ப்ளெயின் ரைஸ் கூட சாப்பிடுவாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது சிக்கன் நம்ம கொஞ்சம் நேரம் அதில் பாயில் பண்ண விட்டு அதுக்கப்புறம் எடுத்து தான் செய்ய போகிறோம். நீங்கள் கண்டினியூஸாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணி ஒரு 2 நிமிஷம் இதை ஆற விட்டு நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மசாலா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதுதான் நம்ம அரைச்ச மசாலா. இது ரொம்ப முக்கியம். இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பேன் காய வச்சுட்டேன். நான் இதில் தான் பிரியாணி செய்ய போகிறேன். அதனால் ஒரு பேன் காய வச்சுட்டு நான் இதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகா, 3 பச்சை மிளகா எடுத்திருக்கேன், ஒரு 2 பே லீஃப் எடுத்திருக்கேன், ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். நான் இதை நம்ம ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற பே லீஃப் சேர்த்துட்டு பூண்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஒரு நிமிஷம் பூண்டு ஃப்ரை ஆனால் போதும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணுன்னா 4 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம காரத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது, தனி மிளகாத்தூள்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. வெறும் பச்சை மிளகா அண்ட் மசாலாவில் நம்ம பெப்பர் ஆட் பண்ணியிருக்கோம். அதான் இதோட காரமே. இப்போ நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா சேர்ந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க.
இப்போ இதில் நம்ம பவுடராக அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். 2லேருந்து 2 ஸ்பூன் வச்சு சேர்த்துக்கோங்க. மீதி பவுடர் வந்து நமக்கு தேவை, அதனால் பக்கமாக வச்சுக்கோங்க. இதில் நான் தண்ணி சேர்க்க போகிறேன். நான் வந்து ஒரு 400 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். அதுக்காக நான் வந்து 800 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது டபுளாக ஊற்றிருக்கேன். நான் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு டபுளாக ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறோம். தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சிக்கன் வந்து ஒரு 500 கிராம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த சிக்கன் இதில் சேர்த்துக்கிறேன். சிக்கன் வந்து வெந்த பிறகு நம்ம எடுத்துருவோம். ஜஸ்ட் அந்த சிக்கனோட ஜூஸி வந்து இந்த பிரியாணியில் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரை லெமன் வந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வீட்டிலே நீங்கள் காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம லாஸ்ட்டாக தான் எடுக்க போகிறோம். இந்த ட்ரை லெமனை இது கூட சேர்த்து இப்போ மூடி போட்டு நல்லா பாயில் ஆகட்டும். இந்த சிக்கன் வேகிற வரைக்கும் மூடி போட்டுக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டே நம்ம மசாலா அடுப்பு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு 400 கிராம் அரிசி எடுத்து நல்லா கழுகி 2 தடவை மட்டும் நல்லா கழுகி தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். நல்லா அழுத்தி கழுவாதீங்க, அரிசி இல்லைன்னா உடையும். அதனால் லைட்டாக 2 தடவை கழுகி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க ஊறுறதுக்கு. இப்போ நம்ம சிக்கன் போட்டது வெந்த பிறகு சிக்கன் எடுத்துகிட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தட்டை எடுத்துகிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. சிக்கனும் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. நம்ம இந்த சிக்கனெல்லாம் இப்போ வெளியே எடுத்துக்கலாம். வெறும் சிக்கன் மட்டும்தான் எடுக்கணும். மசாலாஸ்லாம் வந்துன்னா திருப்பி அதிலே போட்டுருங்க. இதே மாதிரி நான் எல்லா சிக்கனையும் எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம லெமன் மட்டும்தான் இருக்குது. எல்லா பீசஸையும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுக்கிற ரைஸை மட்டும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி வந்து நம்ம லோ ஃப்ளேமில் தான் வைக்க போகிறோம். சிம்முலேயே வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த அடுப்பு வச்சுட்டு திருப்பியும் பர்னர் சின்ன பர்னரில் மீதி சிம் வச்சுக்கோங்க, அதில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நம்ம இங்கே வச்சுருக்கோம். எடுத்து பாயில் பண்ணி வச்சுருக்க சிக்கன்லாம் இதில் வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம கோட்டிங்க்காக மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற ரிமைனிங் வச்சுருக்கோம்ல மசாலா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு
ஹாஃப் டர்மரிக் பவுடர் எடுத்துருக்கோம், மஞ்சள் தூள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹாஃப் லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு சால்ட்டு. நம்ம ஏற்கனவே இதில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவைன்னா அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்துக்கோ. அவ்வளோதான் இது கொண்ட மசாலா. சில பேர் இதில் காரத்தூள் கூட சேர்த்துக்கிறதா இருந்தால் உங்கள் இஷ்டம். ஆனால் அரபிக்கில் வந்து சேர்க்க மாட்டாங்க. இதில் வந்து கொஞ்சமாக நம்ம ஒரு 1லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனோட அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை பீஸஸாக எடுத்து ஒன்றா கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு நம்ம எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏற்கனவே நல்லா குக் ஆகிடுச்சு சிக்கனு. அதனால் திருப்பி நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரை, அதாவது வெந்துடும் உள்ளே இருக்க. மேலே நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். பாருங்கள், இதுமாரி நல்லா இதோட கோட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இந்த மசாலா இது உள்ளே இறங்குற மாதிரி பார்த்துட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரியாணி வந்து நம்ம சிம்மில் மாற்றிக்கிட்டோம். இந்த தோசைக்கல் வச்சு இப்போது நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கிறோம். அதுக்கான ஆயில் ஊற்றிக்கிட்டோம். சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். அரபிக்கில் வந்து பெரிய பெரிய பீசஸாக சேர்ப்பாங்க. நாம் வந்து நார்மலாக இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில், அதனால் நான் இந்த மாதிரியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக முன்னாடியே உங்களுக்கு இந்த பிரியாணி செய்கிறோன்னு ஐடியா இருந்ததுன்னா பெரிய பீசஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம தந்தூரிக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக எடுத்துக்கோங்க. இதில் என்னென்னா இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலா கோட் ஆகிருக்கும். சின்ன பீசஸாக இருக்கும்போது மீதி இருக்கிற மசாலாஸ் எல்லாம் இதிலே நம்ம கோட் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம எதுனா செய்ய போகிறோன்னா அந்த ரைஸ்க்கு மேலே நம்ம சேர்த்துக்க போகிறோம். நம்மளோட ரைஸும் நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள் கரெக்டாக. இந்த ஸ்டேஜில் நம்ம லெமனும் இதிலே தான் இருக்குது பாருங்கள். அதான் நமக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது மேலே நம்ம சேர்த்துக்க போகிறோம்.
நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். ரைஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இதில் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. மொரோவர் நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதில் நமக்கு இன்னொரு வேலை இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ தாளிக்கிற பேனில் ஒரு 4 ஸ்பூன் கீ விட்டுருக்கேன். இந்த கீ வந்து மெல்ட் ஆனவுடனே நம்ம ஒரு 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆட் பண்ணி லைட்டாக ஃப்ரை ஆனவுடனே நம்ம இது மேலேயே அப்படியே கொட்டிக்க போகிறோம். அதை வந்து நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். இல்லை, இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் முந்திரி சேர்த்துக்குங்க, பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இதில் பாதாம் இருந்ததுன்னா இது கொஞ்சம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம ஆயில் விட்டோம்ல, அதில் கூட நீங்கள் கீ கூட சேர்த்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் இது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜ் போதும். இது ஃப்ரை ஆனது ரொம்ப தீஞ்சிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணியில் இதை வந்து நெய்யோடு சேர்த்து இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் நம்ம ஃபைனல் டச் நான் என்ன பண்ண போகிறேன்னா, புதினா சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நாம் வந்து பிரியாணியில் புதினா சேர்த்து சாப்பிட்டு நம்ம டேஸ்ட் இதுவாகிடுச்சு. அதனால் நம்மளோட டச்சுக்காக நான் இப்போ புதினா சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் நான் சேர்த்துக்கிறேன். ஆமாம், அரேபியன் பிரியாணியில் சேர்க்க மாட்டாங்க. நான் ஃபைனல் டச் நம்மளோட இது கொடுத்துருக்கேங்க. உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைனா இது வந்து ஆப்ஷனல் தான். புதினா அவ்வளோதான். நம்மளோட மண்டி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சவுத் குயின் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் புது டிஷ்ஷில் உங்களை பார்க்குறேன். பாய்.